இறை இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு செடிக்கு நீரூற்றினால் அது நன்றாக வளரும். நீர் ஊற்றாமல் விடுகின்ற பொழுது அது அப்படியே பட்டு போகும். நீர் அதிகமாக ஊற்றினாலும் அது அழுகி போய்விடும். இயல்பாக இருக்கின்ற பொழுதுதான் அது இனிதாக இருக்கும். இயல்பு நிலை மாறுகின்ற பொழுது அது கசக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள், இயல்பாக இருக்கின்ற பொழுது எல்லாம் இனிதாக இருக்கும். இயல்பு நிலை மாறுகின்ற பொழுது அங்கே மன அழுத்தமும் நோயும் மேலும் துன்பங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. வெளிப்படைக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று பரிசேயர்களை பார்த்து இயேசு சொன்னார். அவர்கள் வெறுமனே தங்களுடைய செயல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக உணர்ந்து அவர்கள் செய்யவில்லை. எனவே அவர்களை பார்த்து வெளிப்படைக்காரர் என்று கூறுகின்றார். மேலும் இயேசுவை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்பி தன்னிடம் வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார். யோவேல் இறைவாக்கினர், உங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அத்தோடு இறைவனிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுகின்றார். இஸ்ரேல் மக்கள் பாவங்களுக்கு மேல் பாவங்களை அதிகமாக செய்ததனால் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று யோவேல் இறைவாக்கினர் கொடுத்த அழைப்புத்தான் அது. அவர்கள் மனமாற்றம் பெற்று புதிய வாழ்வை தகழுகின்ற பொழுது அங்கே அமைதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாள் ஒரு லட்சாதிபதியை ஒரு ஞானி சந்தித்தார். அவரிடம் கேட்டார், உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று. அவர் சொன்னார், என்னிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது என்று. உனக்கு எத்தனை வயது என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு 2 வயது. இல்லை, நீ பொய் சொல்லுகின்றாய் என்று ஞானி சொன்னார். அதற்கு லட்சாதிபதி சொன்னான், ஐயா, நான் தர்மம் செய்கின்றேன், அதனால் எனக்கு அது 1 வயது. இறைவேண்டல் செய்கின்றேன், அதனால் எனக்கு 2வது வயது. இதனால்தான் நான் 2 வயதை உடையவனாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். நான் இறக்கும் பொழுது என்னோடு வருபவை நான் செய்யும் தர்மங்களும் நான் மேற்கொள்ளுகின்ற இறைவேண்டலுக்கான நேரம்தான். எனவே நாம் தவக்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வாழ்வதோடு மட்டுமில்லாமல் இறைவேண்டல் செய்யவும் தர்மம் செய்யவும் நோன்பிருக்கவும் நம்மை நாமே பழக்கிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் தருவார். ஆமேன்.